ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இன்று முதல் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் மற்றும் பொது ராசி பலனை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு எனர்ஜெட்டிக்கான உற்சாகமான வாரமாக இருக்கட்டும். இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு காரியங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றியை தரக்கூடிய வாரமாக அமைய கோயம்புத்தூர் மருதமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று பௌர்ணமி விரத நாள். கிரிவலம் செல்வதற்கு அற்புதமான நாள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை விரத நாள். அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி விரத நாள். அண்ணனுக்கும் தம்பி 2 பேருக்குமே அன்றைக்கி விரத நாள். விநாயகப் பெருமானையும் முருகனையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை, புரட்டாசி 4வது கடைசி சனிக்கிழமை. பெருமாளையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதுக்கடுத்து 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சஷ்டி விரத நாள். இப்படி இந்த வாரம் உள்ள விசேஷங்களை பற்றிய விபரத்தை பார்த்தோம். அடுத்து 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் ஒரு சுறுசுறுப்பான உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உத்தியோகத்திலே உயர்வு உண்டு. அதே மாதிரி ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரீட்டெயில், எஃப்எம்சிஜி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். புதன் பகவானால் காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சொந்த பந்தங்கள் மூலமாக சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம். விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், கிளரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, ரெக்ரூட்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான சில தொல்லைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். குறிப்பாக உத்தியோகம், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். புதன் பகவானால் சில நல்ல மாற்றங்கள், சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புள்ள வாரம். அதே மாதிரி வீடு கட்டணும், இல்லை ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், இல்லை ஒரு வில்லா வாங்கணும். இது சம்மந்தமான லோன் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக அமையும். பெண்களை பொறுத்தவரையில் காசு விஷயத்தில், பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்கள், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வைத்திருப்பவர்கள், பூ, பழம், காய்கறி
விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே சில நெருக்கடிகள் வரும், இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சட்டத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மிக்ஸ்டான வாரமாக அமையும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. பைரவ பெருமானுக்கு நீங்கள் சிவப்பு நிற பட்டு அல்லது வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 7. மிதுனம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் வாரம். சனி வக்ரமாக இப்போ இருக்கிறது உங்களுக்கு காரியங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். ஒரு விஷயத்தை பல தடவை ட்ரை பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆகும். புதனால் சொந்த பந்தங்களோட இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சகோதரர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தாய் தந்தையருடைய சில சின்ன சின்ன விஷயங்களை பூர்த்தி பண்ணுவீங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் அயர்ன் ஸ்டீல் ஸ்கிராப் ஐட்டம்ஸ், டோர், மரம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்கிறவங்க, மெடிக்கல் ரெப், நர்ஸாக, ஃபார்மசிஸ்டாக, மெடிக்கல் லேபரட்டரியில் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்கள் டீச்சர் ட்ரைனிங், அதே மாதிரி நர்ஸ்க்காக கோர்ஸ் படிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வீட்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீர்கள். பட்ஜெட்டை பார்த்து பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். கடன் வாங்குறதுனாலும் சரி, கொடுக்கறதுனாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பண்ணணும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். வேலை இழந்தவர்கள் திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில கூடுதல் முயற்சி தேவைப்படும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு 6 முறை தினமும் காலையும் மாலையும் சொல்லி வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. கடகராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது, இன்னையோட முடியுது, ரிலீஃப் ஆகிடுவீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், கோல்டு சில்வர் நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அடகு கடை வைத்திருப்பவங்க, மணி சேஞ்சர், எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, பிரின்சிபல், டீன், ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர், லெக்சரர், எஜுகேஷன் கன்சல்டன்ட், இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் சேரும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கும் அனுகூலமான வாரமாக இருக்கும். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். தம்பதிகள் சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக சண்டை போடுறது, இல்லை அற்ப விஷயங்களுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் சேரும். இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய வாரம். குறிப்பாக அக்டோபர் 16, 17, 18 போன்ற தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது. வேலையில் கவனம் தேவை. யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் உங்களோட சுப்பீரியர், உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், அந்த மாதிரி அவர்களெல்லாம் கொஞ்சம் ஒரு விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை அமையும்.
யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் தேவையில்லாத சில கெட்ட பேர் வாங்குற மாதிரி சூழ்நிலை அமையும். கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்தவரையிலே காதல் கசக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் காசு பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க. மாணவர்கள் படிப்பிலே கவனம் அக்கறை கூடுதல் தேவைப்படும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூடவே இருக்கும், கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மளிகை வியாபாரம், நடைபாதை கடை வச்சுருக்கிறவங்க, டிஃபன் சென்டர், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவார்கள். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். பெயிண்ட் கடை, ஹார்ட்வேர் வச்சுருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகனத்தால் சில எதிர்பாராத செலவுகள் சேரும். முடிந்தளவு இரவு நேர பிரயாணத்தை சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்கிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கும் தீயபலன் குறைய வழிபட வேண்டிய இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம். உங்கள் ராசிக்கு அக்டோபர் 8, 9, 10 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி, கோவப்படுத்துகிற மாதிரி யாராவது ஏதாவது பண்ணிட்டு போவாங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸோ ஓரளவு ஃபாலோ பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பெண்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். அதே மாதிரி ஆண்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் போகும். அரசு ஊழியர்கள், அரசாங்கம் ஊழியர்களுக்கு சில கெட்ட பெயர்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், காதல் கசக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில எதிர்பார்த்த நியூஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணவரவிலே சில பிரச்சனைகள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் தீயபலன்கள் குறைய வழிபடுறதுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை 11 முறை சொல்லி காலையும் மாலையும் வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, வார இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக 10, 11, 12 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது. எல்லாம் அந்த முயற்சியில் அந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். சில காரியங்கள்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சர்ப்ரைஸ்லேயே ஓடிட்டுருக்கும். கடைசி நேரத்தில் தான் ரிசல்ட்டே வரும். உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா சூப்பராக நடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போகும். புதன் பகவானால் முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். மனசில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுவாருங்க, கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம், ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப், டாட்டூ சென்டர், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக, சர்ஜனாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. பிரயாணங்கள் பயணங்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் ஆர்ட்ஸ்,
காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே காரிய தடைகள் சில விஷயங்களில் இருக்கும், கவனமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற துர்கையுடைய ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு வார கடைசியில் வருது, 12ஆம் தேதி. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையிலே உற்சாகமான வாரமாக இருக்கும். ஆசிரியர்களின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரம். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா அரசு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருப்பவர்கள், கவர்மெண்டில் கான்ட்ராக்ட் அல்லது டெம்பரரி வேலையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்க, மளிகை வியாபாரம், பெட்டிக்கடை வச்சுருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெயிண்ட் கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஸ்டீல் அயன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஒத்து போகிறது நல்லது, ஒத்துழைக்கிறதும் நல்லது. ஆண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மாலை நேரத்திலே குறிப்பாக சந்திராஷ்டமம் இருக்கிற நாள் அன்னைக்கு பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான வாரமாக இருக்கும். நினைத்த விஷயங்களை கொஞ்சம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து எதையும் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஓடும். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா அதில் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் இருக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வெறும் நாலேஜை வச்சுட்டோ வெறும் தியரி வச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது, அது ரிஸ்க்கு. ஜாபை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி ஜாபில் இருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், லாங்குவேஜ் ட்ரைனர், யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே விரும்பியதை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். மாணவர்கள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி வேலை தேடுபவருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு. சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சில விஷயங்களில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது இப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, ஆஹா அவரோட அட்வைஸை கேட்காம பண்ணிட்டேனே, இந்த மாதிரிலாம் ஓடும். புதன் பகவானால் சில தேவையில்லாத செலவுகள், மனக்கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் வந்து சேரும். சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், டைரக்டராக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், காமெடியனாக இருப்பவர்கள், மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே
பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்களுக்கு காதல் கைகூடும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, பர்மா, ரேக்கி போன்ற மருத்துவம் செய்யப்படுவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 4. கும்பராசி என்பர்களே, சுகமான வாரம். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அது உங்களுக்காக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபியான்ஸாக இருக்கலாம், லவராக கூட இருக்கலாம். அவருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் வழியில் சில நல்ல நியூஸும் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி, இந்த மாதிரி ஹெல்த் கேரில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்தாலும் சில பேருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் சில நெருக்கடி வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. அது மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு, சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது. மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சட்டத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் படித்து முடிச்சிட்டோம், அங்கேயே வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், விசா கிடச்சிட்டுது ஆனால் நான் வேலை சரியாக அமையலை அப்படிங்கிறவர்களுக்கு சில பேருக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி நல்ல ஒரு நியூஸ் வந்து சேரும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. மீனராசி என்பர்களே, வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். 7 ரசனியை வேற ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஆஃபீஸில் தேவையில்லாத பாலிடிக்ஸ் பேசுகிறது, இதெல்லாம் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க, அவாய்ட் பண்ணுங்கள். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஜாபை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், டேட்டா அனலிஸ்ட், ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டர், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஃபுட் கேட்ரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ரிசார்ட், ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலை பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கொசிப் பேசுகிறது, மற்றவங்களை பற்றி பேசுகிறது, இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் அது பாட்டுக்கு நடக்குது அப்படின்னு பேசாமல் இருந்துடாதீங்க. வேலையில் இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் வரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. பிருத்திங்கிரா தேவியை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற 2 மற்றும் 4.